World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ்ராஜா ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். விடிஆர் குருஜி அவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான தலைப்புகளில் நிறைய வகுப்புகள் மாதங்கள் தோறும் வாரங்கள் தோறும் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த வகுப்பு நம்ம கேள்விப்பட்டதில் பார்த்திங்கன்னா பாதலட்சுமி யோகம். நிறைய யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் சில குறிப்பிட்ட யோகங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு அபரிதமான ஒரு நன்மைகளெல்லாம் தருது. அந்த வகையில் ஒரு சூட்சமமான ஒரு யோகத்தை பற்றி ஒரு வகுப்பு எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. இந்த பாதலட்சுமி யோகம் அப்படின்னு எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. அதை பற்றி விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கங்க சார். வணக்கம் சார். இந்த பாதலட்சுமி யோகம் அப்படிங்கிறது என்ன சார்? இந்த மாதிரி ஒரு எங்களுடைய ஜாதக கட்டத்தில் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க சார். பொதுவாக நிறைய யோகங்கள் நம்ம ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பொருளாதார முன்னேற்றத்திற்கான நிறைய யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுல இந்த பாதலட்சுமி யோகமும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக சொல்லப்படுறது தான். பொதுவாக பாதம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் 12ஆம் பாவத்தை குறிக்கும். அதேமாதிரி லக்ஷ்மி அப்படிங்கிறது சுக்கிரனை குறிக்கும். அப்போ இந்த சுக்கிரனும் 12ஆம் பாவமும் எங்கெல்லாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்மந்தப்படுதோ அங்கே பாதலட்சுமி யோகம் உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு பாட்டி இல்லை ஒரு சுமங்கலி பெண்ணாக இருக்கட்டும், இல்லை ஒரு நபராக கூட இருக்கட்டும், அவங்க நம்ம ஸ்தாபனத்துக்கு வந்துட்டு போனாலே அன்றைக்கி வியாபாரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாலே அந்த வீட்டில் நல்ல வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது நடக்குதுன்னா அவங்களுக்கு இந்த பாதலட்சுமி யோகம் இருக்கும். ஸோ அது இயற்கையாகவே யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பாதலட்சுமி யோகம் இயற்கையாகவே இருக்கும். என்ன காரணம்னா விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் அதிபதி சுக்கிரன், மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் அதிபதி சுக்கிரன். அப்போ 12ஆம் இடத்தோட சுக்கிரன் சம்மந்தப்பட்டால் இந்த பாதலட்சுமி யோகம் வேலை செய்யும். இப்படி நிறையா காம்பினேஷன்ஸில் இந்த யோகத்தை நம்ம எடுக்கலாம். இப்படிப்பட்ட அமைப்புள்ளவர்கள் அவங்களோட யோகத்தை அவங்களோட வாழ்க்கைக்கும் பயன்படுத்திக்க முடியும், மற்றவரோட வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் இதை சிறப்பாக பயன்படுத்திக்க முடியும். ரொம்ப புதுமையாக நாங்கள் இப்போ தான் கேள்விப்படுறோங்கய்யா. ஆனால் யோகத்தை தான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும், அதை ஆக்டிவேட் பண்ணுங்கிற ஆர்வம் எங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த யோகம் எங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஸோ பாவ ரீதியாக தெரிஞ்சுக்கிறதுங்களா, ஒவ்வொருத்தருக்கு லக்னம் மாறுபடும். ஸோ அதெல்லாம் எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. ஆக்சுவலி இதுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. இப்போ பாதம் அப்படின்னா கிரகத்தில் சனி, லட்சுமினா சுக்கிரன். அப்போ இந்த பாதலட்சுமி யோகத்தை உருவாக்குறதுல கிரக சேர்க்கையை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அப்போ எந்த ஜாதகத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கோ அங்கே பாதலட்சுமி யோகம் உருவாகுதுன்னு சொல்லலாம். யாரோட ஜாதகத்தில் சனி சுக்கிரன் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பாதலட்சுமி யோகம் இருக்குது. ஸோ அவர்கள் ஒரு இடத்துக்கு போனாலே அவர்களால் பல பேருக்கு வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி 2ஆம் இடங்கிறது வருமானம், 11ஆம் இடங்கிறது லாபம். ரெண்டுமே பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய பாவங்கள். ஸோ 2 குடையவன் 12, 11 குடையவன் 12, 12 குடையவன் 2, 12 குடையவன் 11, அல்லது 2 12 சேர்ந்துருக்கு, 11 12ஆம் அதிபதிகள் சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தாலும் அந்த ஜாதகர்களுக்கு பாதலட்சுமி யோகம் இருக்கும். பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன். இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்று 12ஆம் இடத்துல இருக்குது, அல்லது காலபுருஷத்துடைய 12ஆம் இடத்துல இருந்தாலும் அது பாதலட்சுமி யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி சுக்கிரன் மீனத்தில் போய் உச்சமாகுது. அதே மாதிரி 12ஆம் இடத்துல குரு ஆட்சி ஆகிறார். காலபுருஷத்துடைய 12ஆம் இடத்துல தான் சுக்கிரனும் உச்சமாகறாங்க, பணத்தை குறிக்க பிடிக்கிறாங்க, குருவும் ஆட்சி ஆகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் இயற்கையாக இருக்கோ அவர்களுக்கெல்லாம் பாதலட்சுமி யோகம் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப சிறப்புங்க. இப்போ எங்களுக்கு ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இந்த மாதிரி இருக்குது, பாதலட்சுமி யோகம் இருக்குது அப்படின்னா, ஸோ அதை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் எந்த மாதிரி வழிமுறைகளை கையாளணும்? அதாவது கோயிலுக்கு போனால் ஆக்டிவேட் ஆகுங்களா, இல்லை பாவ ரீதியாக அதை எப்படியாவது ஆக்டிவேட் பண்ணுங்களா? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. அதாவது பொதுவாக இந்த பாதலட்சுமி யோகத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய யோகத்தை மற்றவர்களுக்கு அதிகமாக பயன்படுத்திக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் நண்பர் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காரு, அந்த வீடு சீக்கிரமாக அவரால் முடிக்க முடியல. அப்போ அந்த வீட்டுக்கு போயிட்டு உங்கள் கால் பாதத்தை அந்த வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வந்தாலே அந்த வீடு சீக்கிரமாக வேலை நடந்துடும். அதேமாதிரி ஒருத்தவங்க வீட்டில் எப்பயுமே சண்டை சச்சரவுகள், பொருளாதார பிரச்சனைகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த பாதலட்சுமி யோகம் இருக்கிறவங்க போயிட்டு வந்தாங்கனாலே அந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒரு நிம்மதியான ஒரு ரிலாக்ஸான சூழல் உருவாகும். நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக விற்காத நிலங்கள் இருக்கும். அந்த நிலத்தில் இந்த பாதலட்சுமி யோகம் இருக்கிறவங்க போய் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வந்தால்
அந்த இடம் விற்கிறதுக்கான சூழல் வந்து ஏற்படும். இப்போ ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த பாதலட்சுமி யோகம் இருக்கிறவங்கள கூட வச்சுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிங்க. அந்த ஸ்தாபனம் வந்து நல்ல விருத்தியாகிட்டே போகும். ஸோ இப்படி பல்வேறு விதமான பயன்பாடுகள் மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்குது. இது அந்த ஜாதகர் எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாத பூஜை செய்கிறதுனால இந்த விஷயம் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். பாத பூஜை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் போய் உச்சமாகிறதே வந்து காலபுருஷரே 12ஆம் இடத்துல தான். அது நீர் தத்துவ ராசி. அப்போ தண்ணி ஊற்றி அலும்பி பாதத்துக்கு சந்தன குங்குமம் வச்சு மலர்கள் போட்டு ப்ராப்பரான பூஜை முறைகள் பண்ணுறதுனால இந்த பாதலட்சுமி யோகத்தை நம்ம சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ரொம்ப விரிவாக நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்போ இதை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சக்கூடிய ஆர்வம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா எங்களுக்கு இருக்குது. ஸோ அப்போ இதை விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா இதை பற்றி ஏதாவது வகுப்புகள் எடுக்கிறீங்களா, எப்போ எடுக்க போகிறீங்கன்னு கூட இன்னும் கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. ஓகே, இந்த பாதலட்சுமி யோகம் வந்து அப்படின்னா என்ன, அது ஒரு ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது, நமக்கு அந்த யோகம் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த யோகத்தால் என்னென்ன மாதிரி பயன்பாடுகள் இருக்குது, அந்த யோகத்தை சரியான நேரத்தில் எப்படி பயன்படுத்திக்கிறது, தசாபுக்தி டைம்லையா கோச்சார டைம்லையா, அதுக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரியான கோயில்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பற்றிலாம் முழுமையான ஒரு விளக்கமாக இது ஒரு ஆராய்ச்சி வகுப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வகுப்பை வந்து பார்த்திங்கன்னா 20/4/2026 திங்கக்கிழமை மணிக்கு மாலை 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நடைபெற போகுது. இந்த வகுப்புக்கான கட்டணம் வந்து மிக குறைந்த கட்டணமாக 500 ரூபா தான் சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு ஆராய்ச்சி வகுப்பாக இருக்கிறனால ஒரு ஜாதகத்தில் இதெல்லாம் இருந்தால் என்ன நடக்குங்கிறத நம்ம டிஸ்கஷன் பண்ணுற மாதிரியான ஒரு வகுப்பாக இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. முதல்ல ஜாயின் பண்ணுற ஒரு 500 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. ரொம்ப சிறப்பான விரிவான விளக்கங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு யோகம், வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு இந்த ஒரு யோகம் இருந்தாவே ஸோ அவங்க மூலிமா வந்து அந்த வீட்டுக்கு ஒரு சுபிட்சம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கீங்க. இது எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இந்த ஒரு அரிய ஒரு தகவலையும் இந்த வாய்ப்பையும் கொடுத்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிர்வாகத்திற்கும் உங்களுக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளும். நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.